உங்களுக்கு என்னுடைய இனிய உத்தானத்தின் வாழ்த்துக்களும் ஆசிகளும். உயிர்த்த ஆண்டவர் தம்முடைய உன்னதமான சுதந்திர வாழ்வையும் விடுதலையையும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் வழங்குவாராக. அன்பார்ந்தவர்களே, ஈஸ்டர் பெருவிழா என்பது ஒரு சுதந்திரத்தின் நாளாகும். பாவ அடிமைத்தனத்தில் வாழ்ந்த மனுக்குலம் முழுவதையும் முக்காலத்திற்கும் உரியவர்களை இறந்த, நிகழ்கின்ற, இனி வருகின்ற, கடந்து போன, இப்பொழுது நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற, இனிமேல் நாங்கள் சந்திக்கக்கூடிய அந்த முக்காலத்திலும் வாழக்கூடிய மானிடர்களுக்குரிய ஒரு சுபீட்சமான சுதந்திரத்தின் விமோசனத்தின் வாழ்வை வழங்குகின்ற ஒரு இனிய உத்தானமாக இயேசுவினுடைய உயிர்ப்பு மனுக்குலத்திற்கு கொடுக்கப்படுகின்றது. காரிருளில் வாழ்ந்த மக்கள் பேரொளியை கண்டுகொண்டனர் என்று நம்முடைய திருவருகை காலத்தின் வழிபாட்டு ஆண்டை ஆரம்பித்த நாங்கள் இந்த வழிபாட்டு ஆண்டின் இந்த நடுப்பகுதியிலே ஒரு உச்சகட்டமான இயேசுவினுடைய உத்தானத்தின் விழாவை கொண்டாட அவர் மனுக்குலத்துக்கு கொண்டு வந்த முழுமையான அந்த சுதந்திர விடுதலை வாழ்வை அனுபவிக்க நாங்கள் ஒவ்வொருவரும் அழைக்கப்படுகின்றோம். கடந்த 40 நாட்களாக நோன்பிருந்தோம், செபித்தோம், தவமிருந்து, ஒருத்தலிருந்து, பரித்தியாகங்கள் செய்து, எங்களிடத்தில் உள்ளதை இல்லாதவர்களோடு நாங்கள் பகிர்ந்து, நாங்கள் இறைவன் பால் திரும்பி செல்ல, எங்களுக்கு வேண்டிய மனமாற்றத்தை பெற்றுக்கொள்ள, இன்னும் சிறப்பாக எங்கள் வாழ்வு புதுப்பிக்கப்பட நாங்கள் கடந்த 40 நாட்களை பயன்படுத்தினோம். குறிப்பாக நாங்கள் இப்போது முடித்திருக்கின்ற இந்த 3 நாட்களும் இயேசுவினுடைய ராப்போசன விழா, அவருடைய பாடுகள், மரணம், உயிர்ப்பு நாள், இன்றைய நாள், இந்த திரிதின வழிபாடுகளிலே பங்கேற்று நாங்கள் இந்த முப்பரிமாண எழுச்சியையும் மீட்சியையும் பெற்றிருக்கின்றோம். அவை இந்த சேனல் நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய உயிர்ப்பு விழா வாழ்த்துக்களையும் ஆசிகளையும் கூறி நிற்கின்றேன். உங்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த கிடைத்திருக்கின்ற இந்த உத்தானத்தின் உயிர்ப்பின் விழா மகிழ்வானது சுபீட்சத்தையும் விமோசனத்தையும் வாழ்வின் ஈடேற்றத்தையும் இவ்வுலகில் மட்டுமல்ல, நாங்கள் உன்னதமான மனமாற்றத்திற்குள் சென்று மீண்டெடுவோம் என்று சொன்னால், நாங்கள் மறு உலகத்திலும் நிலை வாழ்விலும் எங்கள் வாழ்வை தக்க வைத்து கொள்ள முடியும். உங்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய இனிய உத்தானத்தின் வாழ்த்துக்களையும் ஆசிகளையும் கூறி நிற்கின்றேன். உயிர்த்த இயேசு உங்களையும் உங்களுக்குரியவர்களையும் உங்களுக்குரியவற்றையும் ஆசீர்வதிப்பாராக.